வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ போன கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர் டு பைனரி நம்பர் பார்த்தோம். ஓகேயா? ஸோ இப்போ ரிவர்ஸ். ஸோ இது வந்து படித்தாச்சு, வேற லெவலில் போயிட்டோம். இப்போது பைனரி நம்பரை ஹெக்ஸாடெசிமல் நம்பராக மாற்றுறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ இது எப்படி பண்ணலாம்? ஹெக்ஸாவை வந்து பைனரியாக மாற்றோம்னா ஈச் ஹெக்ஸா டிஜிட் is represented, hexadecimal digit is represented as a 4-bit binary number. அப்படின்னா ரிவர்ஸ் 4-bit binary number எடுத்துக்கிறோம், 4 எடுத்துக்க போகிறோம். அதை ஹெக்ஸாடெசிமல் டிஜிட்டாக மாற்ற போகிறோம். ஓகேயா? ஒரு குரூப் எடுக்கணும், அதில் 4 bits இருக்கணும். இவ்வளோதான் ப்ரொசீஜர். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சும்மா ரேண்டமாக நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்கோசம் அழகாக இப்படி எழுதிடுறேன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அழகாக உங்களுக்கு புரியறதுக்காக 4 குரூப் பண்ணி வச்சுட்டேன், ஈஸியாக இருக்கட்டும். இப்போ 0010 அப்படின்னா இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு. 0010னா 1010னா 2. அது 1001 1001 பார்த்த உடனே நீங்கள் அடிக்கணும். வேற லெவல் போயிட்டோம் இல்லையா? 9. 1101 இது பார்த்தோன்னே அடிக்க முடியாது, ஏன்னா நம்ம படிக்கல. 1100னா தெரியும். 1100னா 12, 12னா சி. அப்படின்னா இது என்ன? டி. ஓகேயா? ஸோ பேஸ் வந்து 16. ஈஸியாக இருக்குது. இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி குரூப் பண்ணாமல் கொசன்னு எழுத போகிறேன். ஓகேயா? ரேண்டமாக எழுதுவோம். ரேண்டமாக எழுதிட்டேன். இப்போ என்ன செய்யணும்? லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்லேருந்து தான் குரூப் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேண்டமாக குரூப் பண்ணக்கூடாது. இந்த சைட்லேருந்து தான் நம்ம குரூப் பண்ண ஆரம்பிக்கணும். 4 எடுத்துக்கோங்க, இங்கே ஒரு 4 எடுத்துக்கோங்க. இப்போ 2 தான் இருக்குது. 2 தான் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாக 2 0 போட்டுக்கோங்க. ஓகேயா? எப்போதுமே எல்எஸ்பிலேருந்து தான் ஆரம்பிக்கணும். ஓகே. இப்போ 1010 10 10 அப்படின்னா 10 10னா ஏ. ஒரு இதாக ஏன்னு எழுதணும். 10ன்னு எழுதிடுறீங்க, ஹெக்ஸாடெசிமலில் எழுதணும். ஹெக்ஸாடெசிமல் ஏ. ஓகே. 1100 1100னா 12 12னாக்க சி. ஓகே. 0010 0010னாக்க 2 பேஸ் 16. ஈஸியாக இருக்கா? ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சும்மா 10101 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன செய்யணும்? லாஸ்ட்லேருந்து எல்எஸ்பிலேருந்து தான் குரூப் பண்ணுறோம். ஸோ இது 4 எடுத்துக்கோங்க. இங்கே ஒரே ஒரு 1 தான் இருக்குது. அப்படின்னா என்ன செய்யணும்? 3 zeros ஆட் பண்ணிக்கோங்க. 3 zeros போட்டுக்கோங்க. அப்போ தான் இது 4 ஆகும். ஓகே. 0101 0101னா 101 101னா 5. 0001 அப்படின்னா 1 பேஸ் 16. அவ்வளோதாங்க. பார்ட் 1 ஓவர். நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்ஷனல் டெசிமல் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சு பார்க்கலாம். ஓகே. பி குட், டூ குட், பை.